அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனின் உடன்படிக்கைகளையும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். ஆதாம் படைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் கழிந்தன. மனிதனின் பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகியது. தேவன் மனிதனை படைத்ததற்காக மிகவும் மனஸ்தாபப்பட்டார். அந்நாட்களில் தேவ விசுவாசமுள்ள மனிதன் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நோவா. தேவன் நோவாவுடன் பேசினார். மனிதர்களின் பாவத்துக்காய் மனிதர்களையும் ஜீவனுள்ள மிருகங்களையும் பறவைகளையும் உயிரினங்கள் அனைத்தையும் அழிக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே நோவாவிடம் ஒரு பெரிய பேழையை கட்டுமாறு கூறினார். பேழையின் நீளம் 300 முழமும் அகலம் 50 முழமும் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதில் கதவும் ஜன்னலும் செய்யப்பட வேண்டும் என்றும் பல அறைகள் கட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். நோவா அந்த பேழையை கட்ட 120 ஆண்டுகள் உழைத்தார். மக்கள் அவரை கேலி செய்தனர். ஆனால் நோவா உறுதியாக இருந்து பேழையை கட்டி முடித்தார். பின்பு தேவன் கூறியபடி ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் 2 பேழைக்குள் ஏற்றினார். நோவாவின் குடும்பம், நோவாவின் மனைவி, 3 பிள்ளைகள், அவர்களின் மனைவிமார்கள் அனைவரும் பேழைக்குள் சென்றனர். தேவன் கதவை அடைத்தார். 40 நாட்கள் விடாமல் பெருமழை பெய்தது. பூமி முழுவதுமாக வெள்ளம் நிறைந்தது. மலைக்குன்றுகள் எல்லாம் ஜலத்தில் மூடப்பட்டன. தேவன் பேழையை கிளம்ப பண்ணினார். பேழை ஜலத்தின் மேல் மிதந்து சென்றது. ஜலம் 180 நாட்களாக மிகவும் பெருக்கமாக இருந்தது. பூமியில் உள்ள அனைத்து ஜீவன்களும் அழிந்தன. தேவன் பேழையில் உள்ள ஜீவன்களையும் நோவாவையும் நினைத்தருளினார். காற்று வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் குறைய துவங்கியது. நாளுக்கு நாள் குறைந்து 180 நாட்களில் ஜலம் வடிந்தது. நோவா ஜன்னலை திறந்து தண்ணீர் வற்றிவிட்டதா என்று பார்க்க ஒரு புறாவை அனுப்பினார். அது அலைந்து திரிந்து அமர இடமில்லாமல் திரும்பி வந்தது. மீண்டும் 7 நாட்கள் கழித்து புறாவை அனுப்பினார். அது ஒரு ஒலிவமர இலையை வாயில் பற்றி கொண்டு வந்தது. ஜலம் வற்றிவிட்டது என நோவா அறிந்தார். பின்பு 7 நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை அனுப்பினார். அது திரும்பி வரவில்லை. தேவன் பேழையை திறந்தார். அது உள்ள நோவாவும் அவர் குடும்பத்தாரும் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வெளியே வந்தன. தேவன் இவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பின்பு தேவன் நோவாவை ஓர் உடன்படிக்கை செய்தார். இனி பூமியின் மேல் உயிரினங்களை அழிக்கும்படிக்கு ஜலப்பிரவேசம் உண்டு பண்ண மாட்டேன் என்று சொல்லி என் வில்லை வானில் வைக்கிறேன் என்றார். அதன் அடையாளமாக மேகம் வரும்போது அந்த வானவில் தோன்றும். இந்த வில் தோன்றும்போது இந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி இருக்கும் என்றார். அன்பின் பிள்ளைகளே, நாமும் நோவாவைப் போல தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாகவும் விசுவாசமுள்ளவர்களாக வாழ்வோம். அவருக்கு பிரியமானதை செய்வோம். நாமும் ரட்சிக்கப்படுவோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.